பணங்கள்னா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறை இன்னைக்கு உருவாகியிருக்குது. கல் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்களா? கல் தான் குடிச்சிருக்கீங்களா? கல் இன்னைக்கு ஒரு போதைப் பொருள் அப்படின்னு ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்கிறாங்க. கல் குடிக்கிறது தப்புன்னு நினைக்கிற நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு டாஸ்மாக் சாராயத்தை குடித்து குதூகலமாக இருக்கிறாங்க. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, துக்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, மது இல்லாமல் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஏன்னா மது அப்படிங்கிறது ஒரு அங்கமாக இன்றைக்கி உருவெடுத்துடுச்சு. இன்றைக்கி ஆந்திராவுடைய முதலமைச்சர் பனை மரத்து விவசாயிகளை நேரில் போய் சந்தித்து அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அது வேறு இல்லாமல் அந்த விவசாயிகள் இறக்குன கல்லை குடித்து அவர் ஒரு பதிவு இன்றைக்கி பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு முதலமைச்சர் போய் இந்த விஷயத்த பண்ணும்போது அந்த மக்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்க? கல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண உணவு தான் அப்படிங்கிற ஒரு விசன், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த மக்களுக்கு பரவி இருக்கும். தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் பனை மரத்தில் ஏறி அவரே கல் இறக்கி பருகினார். தமிழ்நாடு முழுவதுக்கும் அது ஒரு கேலி கூத்தாக பார்க்கப்பட்டுச்சு. இன்றைக்கி சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பனை மரத்தில் கல் இறக்குன ஒரு விவசாயியை காவல்துறை நண்பர்கள் சுட்டிருந்தாங்க. 2 தோட்டாவை காலில் இறக்கியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு மாநிலத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இன்றைக்கி ஒரு கல்லை பருகி ஒரு பெர்ஸ்பெக்டிவாக காமிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் கல் அப்படிங்கிறது தடை. அதாவது கல்லை ஒரு உணவின் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் கல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அதே சமயம் ஒரு லீடர் இதை பண்ணும்போது பொதுமக்களுக்கு போய் சேருது. அதாவது கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் வீரர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் முன்னாடி வாட்டர் பாட்டிலும் இருக்கும், கொக்கோ கோலா பாட்டிலும் இருக்கும். கொக்கோ கோலா பாட்டிலை ஒதுக்கி வச்சுட்டு தண்ணியை முதன்மைப்படுத்துவார். அப்போ மக்கள் தேடுவாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த லைவில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பேசுபோர்டு போடலாமா, அவர் ஏன் அந்த கொக்கோ கோலா பாட்டிலை ஒதுக்கி வச்சார் அப்படின்னு. அப்போது கொக்கோ கோலா பாட்டில் நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது, அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை அது ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த வியூ மக்களுக்கு பார்வைக்கு செஞ்சு. அப்போது அதிகப்படியான ஈர்ப்பு உள்ள தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது அதான் அந்த முடிவை யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறோம். எது சரியானது அப்படிங்கிறத தலைவர் பெருமக்கள் எடுத்து போகணும். டாஸ்மாக் மதுவை ஒழிக்கணும் அப்படின்னா இதே மாதிரிப்பட்ட இயற்கை மதுபானங்கள் வரணும். அதை நெறிப்படுத்தக்கூடியது தலைவர்களுடைய கடமை. டாஸ்மாக் மது உடல் நலத்திற்கும் கேடு, இந்த சமூகத்திற்கும் கேடு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மக்கள் சிந்திக்கணும்.